வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுகதை காசை தான். மீனா பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இந்தமாதிரி ரோஹிணி போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. மீனோட அம்மா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முத்து காரில் வந்துகிட்டே இருக்கும்போது வித்யாவோட லவ்வர் இருக்க மாதிரி வராங்க. பார்த்துட்டு அண்ணா இன்றைக்கி எனக்கு பர்த்டே நான் நான் போயிட்டு என்னோட லவ்வர் கிட்ட லவ்வர் சொல்ல போகிறேன், ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க. உடனே முத்து நல்ல விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஓன் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோவிலில் சீதாவோட லவ்வர் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் பேசிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சீதா இல்லை என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் உடனே நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் வேணால் எங்கள் அம்மாட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. நான் வேறு எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீனா சரிம்மா நான் போய் சாமி கும்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ள வராங்க. உள்ளே வர மீனா சீதா அந்த சன்னதி பக்கமாக இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு சீதாவை கூப்பிட்றாங்க. சீதா இங்கே வா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே யார் உன் ஃப்ரெண்டு, யாரும் காணுவேன், இப்போ தான்க்கா கிளம்புனாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகேவா, சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்றாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முத்து வராரு. இங்கே என்ன பண்ணுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் அம்மா பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில் அப்படின்னு கேட்டோம். இல்லை நான் சும்மா சாமி கும்பிட்டு தான் வந்தேன், இப்போ நம்புற மாதிரி இல்லையே, எதுக்கு வந்தீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை நிஜமாவே சும்மா சாமி கும்பிட்டு தான் வந்தேன், சரி சாப்பிட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு விட்டுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மனோஜ் ரோஹிணி இல்லைன்ற வெறுமையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ரோஹிணி மனோஜ்காக பண்ண எல்லாத்தையுமே ரொம்ப நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கார். வீட்டில் பார்த்திங்கன்னா ரோஹிணியை அவங்க மாமியார் செம்மையாக திட்டிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ரோஹிணி அவங்க அம்மாவோட பிறந்தநாள் கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.